தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரியங்குப்பத்தில் மணவெளி அரிச்சுவடி மனநல மையம் சார்பில் உலக மனநல விழிப்புணர்வு மாத விழா காந்தி திடலில் நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கேரம், செஸ், ஓவியம், கோலம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளை தொடங்கி வைத்தனர். அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், ரோட்ரிக் மாவட்ட கவர்னர்கள் லியோன் வைத்தியநாதன், மனநல மருத்துவர் டாக்டர் சத்தியமூர்த்தி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். பின்னர் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அரிச்சுவடி மைய இயக்குநர் இளவழகன், தாளாளர் சத்தியவண்ணன், அரசமாதேவி ஆகியோர் நினைவு பரிசுகளை வழங்கினர். விழாவில் மனநல மருத்துவர் பாலன் பொன்மணி ஸ்டீபன், பொது மருத்துவர் அசோகன், திரைப்பட இயக்குநரும் நடிகருமான ரவிச்சந்திரன், ரோட்டரி கிளப் ஆஃப் மண்டல செயலாளர் சதீஷ்குமார், தலைவர் சத்தியவண்ணன், செயலாளர் நவசக்தி, பொருளாளர் கோதை சதீஷ்குமார், டாக்டர்கள் கலைச்செல்வி, ரகுராம், புண்ணியமூர்த்தி உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கமும் தொடங்கப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளையொட்டி ஒற்றுமை பேரணி இந்திய நாடு முழுவதும் நடைபெற உள்ளதாகவும், அதன்படி புதுச்சேரியிலும் அக்டோபர் 31 முதல் நவம்பர் 25 வரை இந்த பேரணி நடைபெற உள்ளது. குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டர் முதல் 10 கிலோமீட்டர் வரை பேரணி நடைபெற உள்ளதாக தெரிவித்த நமச்சிவாயம், இதில் இளைஞர்கள், மாணவர்கள், விளையாட்டு வீரர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். தேசத்தின் ஒற்றுமை, தேசப்பற்றை வலியுறுத்தும் வகையில் ஒரு விழிப்புணர்வு பேரணியாக இருக்கும் என்றார். போதையில்லா இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற கருப்பொருள் மற்றும் கலாச்சார பண்பாட்டை இளைஞர்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் இந்த பேரணி அமையும். மேலும் இந்திய நாட்டில் தயாரிக்கின்ற பொருளை இளைஞர்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்றும், பேரணியில் அனைவரும் கலந்து கொள்வதற்காக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அக்டோபர் 6ஆம் தேதி மை பாரத் என்ற ஒரு போர்ட்டலை உருவாக்கி அதன் மூலம் இளைஞர்கள் பதிவு செய்ய ஏதுவாக அறிமுகப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். ஒரு கனவு திட்டமாக 1 லட்சம் இளைஞர்களை, இளம் தலைவர்களை தேசத்திற்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய வகையிலே இளம் சாதனையாளர்களை உருவாக்க வேண்டும், அவர்களை எல்லாம் அழைக்க வேண்டும் என்பது பாரத பிரதமர் அவருடைய எண்ணம். அதையும் நிறைவேற்றுவதற்கு இந்த இயக்கத்தின் மூலமாக தன்னார்வ அமைப்புகள், பள்ளி மாணவர்கள், கல்லூரிகள் இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து அந்த பாத யாத்திரையிலே கலந்து கொள்ள செய்யக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. இதனுடைய 2ஆம் கட்டமாக நவம்பர் 26ஆம் தேதி அரசியலமைப்பு தினத்தன்று குஜராத் மாநிலத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் பிறந்த இடமான கரம்சாத்திலிருந்து கேவடியா வரையில் உள்ள அந்த ஒற்றுமை சிலை கிட்டத்தட்ட 152 கிலோமீட்டர் அளவிற்கு இந்த பேரணியானது நடைபெற இருக்கின்றது. இந்த பேரணி இந்திய நாடு முழுவதும் இருந்து இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், முக்கிய தலைவர்கள் இந்த பேரணியிலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். இதனுடைய நோக்கம் நம்முடைய அகண்ட பாரதம், விக்ஷித் பாரத், ஆத்ம நிர்பர் பாரத் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நாட்டை முன்னிலைப்படுத்துவதற்கும், ஒற்றுமையான பாரதத்தை உருவாக்குவதற்கும், தேசபக்தி மிக்க குடிமக்களை உருவாக்குவதும் தான் இந்த பேரணியுடைய நோக்கமாக
முக்கிய கருத்தாக அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் இந்திய நாட்டை ஒற்றுமைப்படுத்துவதற்கு சிறந்த ஒரு மன வலிமையோடு துணிச்சலோடு எதிர்கொண்டு நம்ம இந்திய நாட்டை எப்படி ஒற்றுமைப்படுத்தினாரோ அதை போல நம்முடைய இளம் தலைமுறையினர், இளைஞர்கள் நம்முடைய இந்தியாவை ஒற்றுமையாக இருப்பதற்காக சூழலை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் தேசப்பற்று மிக்கவர்களாக அவர்களை உருவாக்க வேண்டும். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவாக உருவாக்க வேண்டும். உள்ளூர் பொருட்களையே வாங்கி உபயோகப்படுத்துகின்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். அதன் மூலம் இந்திய பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்ற பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியதாக இந்த பேரணியானது ஒரு விழிப்புணர்வு பேரணியாக மக்கள் மத்தியிலே, இளைஞர் மத்தியிலே, சமுதாயத்தில் இருக்கின்ற முக்கிய தலைவர்கள் மத்தியிலே அத்தகைய விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற பேரணியாக இந்த பேரணியானது அமைய இருக்கின்றது. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மீது நடைபெற்ற கண்மூடித்தனமான தாக்குதலை கண்டித்து மாணவர்கள் மீது பொய் வழக்குகள் திரும்பப் பெறப்பட வேண்டும் என்றும் 2015ஆம் ஆண்டு பல்கலைக்கழக மானியக் குழு UGC விதிகளின்படி பாலியல் புகார்களை விசாரிக்க குழு அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் புதுச்சேரி பொதுநல அமைப்புகள் மற்றும் காரைக்கால் மக்கள் போராட்டக் குழு சார்பில் அண்ணா சிலை அருகில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காரைக்கால் கிளை வளாகத்தில் படிக்கும் மாணவிகளுக்கு பேராசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக எழுந்த புகார் மாணவிகளிடத்தும் பெற்றோர்களிடத்தும் கடும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பல்கலைக்கழக நிர்வாகமும் மாநில அரசும் தேவையான நடவடிக்கை எடுக்காததால் மாணவர்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்பட்டது. மாணவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலையில் காவல்துறை மாணவர்களை அடக்கும் விதமாக அநாகரிகமான முறையில் நடந்து கொண்டு 24 மாணவ மாணவிகளை கைது செய்து வழக்கு பதிவு செய்திருப்பது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. மேலும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பொதுநல அமைப்புகள் சார்பில் ஜனநாயக வழியில் போராடிய மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட பொய் வழக்குகளை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். UGC 2015 வழிகாட்டுதலின்படி பாலியல் மற்றும் பாலின அடிப்படையிலான புகார்களை விசாரிக்க சட்டப்பூர்வ குழு உடனடியாக அமைக்க வேண்டும். மாணவர்களை மனிதாபிமானமின்றி தாக்கிய காவல்துறை அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பல்கலைக்கழக வளாகங்களில் நடைபெற்றதாக கூறப்படும் பாலியல் குற்றச்சாட்டுக்களை புதுச்சேரி ஆளுநர் நேரடியாக விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வலியுறுத்தப்பட்டன. தீபாவளி பண்டிகையில் பட்டாசு வெடிப்பது சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் ஒரு தருணமாக இருந்தாலும் அதே சமயம் பாதுகாப்பு கவனமும் மிக அவசியமானதாகும். இதை மனதில் கொண்டு புதுச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் கேரளிங் இன்டர்நேஷனல் நிறுவனம் இணைந்து
குழந்தைகள் பாதுகாப்பாக தீபாவளி கொண்டாடும் நோக்கில் புதுச்சேரி முழுவதும் 20,000 பாதுகாப்பு கண் கண்ணாடிகளை விநியோகிக்கும் திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்த திட்டம் தாலுகா அலுவலகங்கள் மூலமாக பொதுமக்களிடம் சென்றடைய உள்ளது. மேலும் புதுச்சேரி அரசின் கூட்டுறவுத்துறை வழியாகவும் கான்பெட் மூலம் உரிமம் பெற்று நிறுவப்பட்டுள்ள பட்டாசு கடைகளிலும் இக்கண்ணாடிகள் குழந்தைகளுக்கு இலவசமாக வழங்கப்படும். இந்த பாதுகாப்பு கண் கண்ணாடிகள் பட்டாசுகளில் இருந்து பறக்கும் துகள்கள், திடீர் ஒளி தீவிரம், புகை மற்றும் ரசாயன வாயுகள் போன்றவைகளால் ஏற்படும் கண் பாதிப்புகளை தடுக்கும் விதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த விழிப்புணர்வு நடவடிக்கையின் மூலம் புதுச்சேரி மக்களும் குழந்தைகளும் இந்த தீபாவளியை பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடுவார்கள் என மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியின் துவக்கமாக அரவிந்த் கண் மருத்துவமனை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் வெங்கடேஷ் மற்றும் கருவிழி தலைமை மருத்துவர் டாக்டர் ஜோஸ்பின் கிறிஸ்டி ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து அவரது முன்னிலையில் உழவர்கரை தாலுகா பகுதியில் விநியோகிக்க 50,000 பாதுகாப்பு கண் கண்ணாடிகளை வட்டாட்சியர் செந்தில்குமாரிடம் வழங்கினர். இலங்கை கடற்படையினர் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த சில மீனவர்களை அவர்கள் சென்ற விசைப்படகுடன் கைது செய்துள்ளனர். இம்மீனவர்கள் காரைக்கால் துறைமுகத்தில் இருந்து கடலுக்குள் சென்று மீன்பிடித்த போது இலங்கை கடற்படையினரால் தடுத்துவிடப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் காரைக்கால் மீனவர் சமூகத்தில் கடும் அதிர்ச்சியையும் கவலையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா, கோட்டுச்சேரி மேடு பகுதியை சேர்ந்த பஞ்சாயத்தார்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட மீனவர்களுடன் இணைந்து முதல்வர் ரங்கசாமியை சட்டமன்றத்தில் நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவர்கள் சென்ற விசைப்படகையும் விரைவில் மீட்க தேவையான நடவடிக்கைகளை இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி இச்சம்பவத்திற்கு உடனடியாக கவனம் செலுத்தி விரைவான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இச்சம்பவம் கடல் எல்லை பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் தேவையை மீண்டும் வலியுறுத்துவதாக கடலோர மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஆரோவிலன் உள்துறை போக்குவரத்து முறையில் ஒரு புதிய மாற்றத்திற்கான முக்கியமான அடியெடுத்து வைக்கப்பட்டது. ஆரோவில் அறக்கட்டளை அலுவலகத்தில் இந்திய ரயில்வேயுடன் இணைந்து டாய் ட்ரெயின் மற்றும் கிளவுன் டிராம் நெட்வொர்க் அமைப்பது குறித்து உயர்நிலை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. டாய் ட்ரெயின் திட்டம் ஆரோவில் நகர வடிவமைப்பின் கிண்டர் கார்டன் பகுதியில் குழந்தைகளுக்காக உருவாக்கப்படுகிறது. இது குழந்தைகளுக்கு சிறிய சுயசார்பு அனுபவத்தை வழங்கும் நோக்கில் மதர் அவர்களின் சின்னத்தை மையமாக கொண்ட அழகிய வடிவமைப்பில் அமைக்கப்படும். இக்கூட்டத்தை குஜராத் மாநிலத்தின் கூடுதல் தலைமை செயலாளர் மற்றும் ஆரோவில் அறக்கட்டளையின் செயலாளர் டாக்டர் ஜெயந்தி ரவி தலைமையேற்றார். கூட்டத்தில் ஆரோவில் நகர வளர்ச்சி குழு உறுப்பினர்கள், அறக்கட்டளை அதிகாரிகள், மேலும் தென் ரயில்வே வணிக மேலாளர் முரளிதரன் கலந்து கொண்டனர். டாக்டர் ஜெயந்தி ரவி கடந்த வாரம் தில்லியில் ரயில்வே அமைச்சருடன் இந்த புதிய முயற்சி குறித்து நடைபெற்ற பயனுள்ள கலந்துரையாடலின் தொடர்ச்சியாக இக்கூட்டம் நடைபெற்றதாகவும் திட்டத்தின் நடைமுறைக்கு வலுவான ஆதரவை அளிப்பதாகவும் தெரிவித்தார். விரைவில் தென் ரயில்வே பொறியியல் குழு ஆரோவிலுக்கு வரி திட்டத்தின் தொடக்க பணிகளை ஆரம்பிக்க உள்ளது. இந்த டாய் ட்ரெயின் மற்றும் கிரவுன் டிராம் திட்டம் ஆரோவில் சமூகத்தில் சுற்றுச்சூழல் நட்பு, இணைப்பு மற்றும் நிலத்தை வளர்ச்சியை நோக்கி நகரும் ஒரு புதிய போக்குவரத்து யுகத்தின் தொடக்கமாக கருதப்படுகிறது. காரைக்காலில் உள்ள திருநள்ளாறு தலைவர் சண்முகம் அரசு மேல்நிலைப் பள்ளி, அம்பகரத்தூர் திருவள்ளுவர் அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் நிரவி அரசு மேல்நிலைப் பள்ளி ஆகிய கல்வி நிறுவனங்களில் கடந்த பல மாதங்களாக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் பதவிகள் நிரப்பப்படாமல் உள்ளன. இதனால் மாணவர்கள் மீது தேவையான கண்காணிப்பு குறைந்து கல்வி நடவடிக்கைகள் சீர்கேடடைந்துள்ளதாக பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பெற்றோர்களிடையே கடும் கவலையையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியுள்ளது. பெற்றோர்கள் பலமுறை கல்வித்துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தும் இதுவரை அந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்படாத நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் அமைச்சர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து காரைக்காலில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள முதல்வர் மற்றும் துணை முதல்வர் பதவிகளை உடனடியாக நிரப்பப்பட கோரிக்கை மனு ஒன்றை வழங்கினார். மேலும் காரைக்கால் பகுதிகளில் பல ஆண்டுகளாக துணை முதல்வராக பணியாற்றி வரும் ஆசிரியர்கள் இதுவரை முதல்வர் பதவிக்கு உயர்வு பெறவில்லை என்பதையும் அவர்களுக்கு உரிய பணி உயர்வுகள் உடனடியாக வழங்க தேவையான அனைத்து ஆவணங்களை மேற்கொள்ள அமைச்சர் நமச்சிவாயத்தை கேட்டுக்கொண்டார்.
கண்டமங்கலத்தில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்த தீயணைப்பு நிலையம் வானூர் திண்டிவனம் சாலை பண்ணக்குப்பம் கிராமத்தில் தற்காலிகமாக வாடகை இடத்தில் தீயணைப்பு நிலையம் திறக்கப்படும் என திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி முன்னிலையில் கண்டமங்கலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் LK கண்ணன் மற்றும் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் ஆகியோர் ஏற்பாட்டில் இந்த தீயணைப்பு நிலையம் முதற்கட்டமாக திறந்து வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அன்று மாலை ஒன்றிய குழு பெருந்தலைவர் RS வாசன் தலைமையில் விழுப்புரம் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் முன்னிலையில் வகித்தனர். மாவட்ட வருவாய் அலுவலர் அரிதாஸ் திறந்து வைத்து தீயணைப்பு நிலைய வாகன சேவையை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புஷ்பராஜ், விழுப்புரம் தீயணைப்பு நிலைய மாவட்ட மண்டல துணை இயக்குநர் தென்னரசு, மாவட்ட உதவி அலுவலர் ஜமுனா ராணி, சிறப்பு நிலைய அலுவலர் சிவகுமார், ஒன்றிய செயலாளர்கள் கணேசன், சீனு செல்வரங்கம், செல்வமணி, ஊராட்சி தலைவர்கள் பிரியதர்ஷினி, முருகன், தனம், அருளரசன், துணை சேர்மன் நஜூரா பேகம், தமின், மாவட்ட கவுன்சிலர் பனிமொழி செல்வரங்கம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஒரே நாளில் தீயணைப்பு நிலையத்தை அதிமுக, திமுகவினர் என போட்டி போட்டு திறப்பு விழா நடத்திய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தவிர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து விளையாட்டு பயிற்சியாளர்கள் சங்க தலைவர் ஆனந்த பாஸ்கரன், செயலாளர் ராஜசோழ பெருமாள் மற்றும் நிர்வாகிகள் கோரிக்கை மனுவை அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலத்தில் புதிய விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கான பணியிடங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக அறிவிக்கப்படவில்லை என்பதால் உடனடியாக வேலைவாய்ப்பு அறிவிக்க வேண்டும். NIS பயிற்சியை முடித்த உள்ளூர் விளையாட்டு நிபுணர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். மேலும் பிற மாநிலங்களைப் போல புதுச்சேரியிலும் விளையாட்டு பயிற்சியாளர்கள் வயது வரம்பு 45ஆக உயர்த்தப்பட வேண்டும். புதுச்சேரி ஒன்றிய பகுதியின் காலியிடங்கள் உடனடியாக நிரப்பப்பட வேண்டும். விளையாட்டு வளர்ச்சி திட்டங்களில் உள்ளூர் பயிற்சியாளர்களை நிரந்தரமாக பணியில் அமர்த்த வேண்டும். ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் புதுச்சேரியை முழுமையாக செயல்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். இதற்காக அனைத்து நிலைகளிலும் உரிய முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதுடன் துறை சார்ந்த விளையாட்டு நிபுணர்களை விளையாட்டு திட்டங்கள் திட்டமிட்ட வகையில் முன்னேற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தினர். மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் நமச்சிவாயம் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் நடைபெறும் 50% தள்ளுபடியில் ஃபேக்டரி செகண்ட் சேல் மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. MKS ரோஸ்மா திருமண நிலையத்தில் நடைபெறும் இந்த சிறப்பு விற்பனை செப்டம்பர் 12 முதல் அக்டோபர் 19ஆம் தேதி வரை தினமும் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது. ஆண்களுக்கான டி-ஷர்ட், ஜீன்ஸ், ஷர்ட்ஸ் ஆகியவை அனைத்தும் ஃபிளாட் 50% சலுகையில் கிடைப்பதால் வாடிக்கையாளர்கள் பெருமளவில் வந்து ஷாப்பிங் செய்து வருகின்றனர். ஷாப் மோர், சேவ் மோர், செலிப்ரேட் மோர் என்ற உற்சாகமான ஸ்லோகனில் நடைபெறும் இந்த 50% தள்ளுபடி விற்பனை மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. ஆரோவில் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் மருத்துவ சேவைகளை மேம்படுத்தும் நோக்கில் ஆரோவில் அறக்கட்டளை சார்பில் ரூபாய் 24 லட்சம் மதிப்பிலான அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய ஆம்புலன்ஸை மக்கள் சேவைக்கு அர்ப்பணித்துள்ளது. இந்த புதிய ஆம்புலன்ஸை குஜராத் மாநிலத்தின் கூடுதல் தலைமை செயலரும் ஆரோவில் அறக்கட்டளையின் செயலருமான டாக்டர் ஜெயந்தி ரவி ஆரோவில் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில ஆளுநரின் செயலரும் சுற்றுலா மற்றும் மீன்வளத்துறை செயலருமான மணிகண்டன், ஆரோவில் பணிக்குழு உறுப்பினர்கள், அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஆம்புலன்ஸ் ஆரோவில் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அவசர மருத்துவ சேவைகளை விரைவாக வழங்கும் திறனை மேம்படுத்தும் முக்கியமான முன்னேற்றமாகும். அதிகாரிகள், இந்த புதிய ஆம்புலன்ஸ் எங்கள் சமூகத்திற்கு அவசர மருத்துவ சேவைகளை விரைவாகவும் திறம்படவும் வழங்கும். இது ஆரோவில் அறக்கட்டளையின் சுகாதார அடித்தளத்தை வலுப்படுத்தும் உறுதியான அர்ப்பணிப்பை காட்டுகிறது என தெரிவித்தனர். இந்த முயற்சி சமூக நலனையும்
மருத்துவ அணுகல் சமத்துவத்தையும் உறுதி செய்வதில் ஆரோவில் அறக்கட்டளையின் தொடர்ச்சியான பங்களிப்பை வலியுறுத்துகிறது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி பொதுமக்களுக்கு தீபாவளி திருநாளை முன்னிட்டு ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து தலைமையில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஏற்பாட்டில் அனைத்து இல்லங்களுக்கும் தீபாவளி சிறப்பு தொகுப்பு மற்றும் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. முதற்கட்டமாக டோபிகானா, மடுவுப்பேட், சேத்திலால் நகர், சலவையாளர் நகர் பகுதி மக்களுக்கு வழங்கப்பட்டது. அப்பொழுது என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், பொதுமக்கள், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் உடனிருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் பிரம்மதேசம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஆத்தூர் கிராமத்தில் ராயல் என்ஃபீல்டு புல்லட் மோட்டார் சைக்கிளை திருடிய வழக்கில் அஜித் என்ற நபர் கைது செய்யப்பட்டார். விசாரணையில் அவர் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம், ஓமதூர், செங்கல்பட்டு, மதுராந்தகம், செய்யூர், புதுச்சேரி உள்ளிட்ட பல இடங்களில் இருசக்கர வாகனங்களை திருடிய வழக்குகளில் சம்பந்தப்பட்டிருப்பது தெரிய வந்தது. அதேபோல் ஒலக்கூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஆவணிப்பூர் பகுதியில் வயதான பாட்டியிடமிருந்து செயினை பறித்த வழக்கிலும் இவருக்கு தொடர்பு இருப்பது கண்டறியப்பட்டது. அஜித்துடன் இணைந்து செயல்பட்ட கூட்டாளி அருணும் கைது செய்யப்பட்டார். மேலும் திலீப் எனப்படும் குற்றவாளியை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட இருவரிடமிருந்து சுமார் ரூபாய் 4 லட்சம் மதிப்புள்ள 4 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த கைது நடவடிக்கையில் ஈடுபட்ட பிரம்மதேசம் காவல் நிலைய அதிகாரிகளை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் துணை கண்காணிப்பாளர் பாராட்டினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மொளச்சூர் ஸ்ரீ மகா பெரியவா தியான மண்டபம் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி நாயக்க சமேத யாத்ரா சீனிவாச பெருமாள் திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு உற்சவர் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. திருக்கல்யாண நிகழ்ச்சிக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை தட்டுகளும் வைக்கப்பட்டு விழா பந்தல் அருகே சிறப்பு யாகங்கள் நடைபெற்றன. பின்னர் மேல தாளங்கள் முழங்க மாப்பிள்ளை அழைப்பு நடைபெற்றது. தொடர்ச்சியாக ஸ்ரீதேவி பூதேவி உடனாகிய சீனிவாச சுவாமிகளுக்கு கங்கணம் கட்டும் நிகழ்ச்சியும் தொடர்ந்து மாலை மாற்றும் நிகழ்வும் நடைபெற்ற பிறகு திருக்கல்யாண நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. அதன் பின்னர் சுவாமிகளுக்கு பால் பழம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திருக்கல்யாண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் உணவு வழங்கப்பட்டது. இந்த திருக்கல்யாண நிகழ்ச்சி உலக நன்மைக்காக நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நமஸ்காரம் செய்து புதுச்சேரியில் கஞ்சா கடத்தல் மற்றும் விற்பனை சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் குற்ற சம்பவங்களும் நாளுக்கு நாள் உயரும் நிலையில் மாநில டிஜிபியின் உத்தரவின்படி மாநிலம் முழுவதும் கஞ்சா விற்பனையாளர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் அரியாங்குப்பம் பகுதியில் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை நடைபெறுகிறது என்ற ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அரியாங்குப்பம் காவல் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் உத்தரவின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் தலைமையிலான குற்றப்பிரிவு காவல்துறையினர் பாரதி நகர் பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர்.
அப்பொழுது ஒரு காலி மனையில் சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த இரு வாலிபர்களை காவல்துறையினர் சோதனை செய்தனர். அவர்கள் அளித்த பதில்களில் முரண்பாடு இருந்ததால் காவல்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டதில் கஞ்சா பொட்டலங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. விசாரணையில் கைது செய்யப்பட்டவர்கள் அரியாங்குப்பம் டோல்கேட் அரவிந்த் நகர் பகுதியை சேர்ந்த வெங்கடேசன் மற்றும் மணவெளி நேதாஜி நகர் பகுதியை சேர்ந்த சதீஷ் என தெரிய வந்தது. இவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்தது விசாரணையில் உறுதியானது. காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து 215 கிராம் கஞ்சா மற்றும் 2 செல்போன்கள் பறிமுதல் செய்தனர். பின்னர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். அரியாங்குப்பம் கொம்யூன் புரணாங்குப்பம் பூரணி பொருட்களை சமேத ஸ்ரீ வில்லுக்கட்டி ஐயனாரப்பன் ஆலய கும்பாபிஷேக விழா நிறைவு பெற்று தொடர்ந்து உபயதாரர்களால் 48 நாட்கள் மண்டல அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 40ஆம் நாள் மண்டல அபிஷேக விழா உபயதாரர் முன்னாள் அறங்காவல் குழு பொருளாளர் அமிர்தலிங்கம் ஜெயந்தி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் பூரணி பொருட்களை சமேத ஸ்ரீ வில்லுக்கட்டி ஐயனாரப்பன் மற்றும் சப்தகன்னிகள் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தூபதீப வழிபாட்டுடன் நெய்வேத்தியம் செய்து ஸ்ரீ ஐயனாரப்பனுக்கும் அலங்காரம் தீபம் காண்பிக்கப்பட்டு அனைவரிடமும் சங்கல்பம் பெற்று மலர்களால் 108 அர்ச்சனை செய்து கும்பதீபம் மற்றும் பஞ்சதீபம் ஏற்றி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அருட்பிரசாதம் வழங்கி இனிப்புடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் கோவில் தனி அதிகாரி பாஸ்கரன், திருப்பணி குழு தலைவர் முருகேசன், முன்னாள் அறங்காவல் குழு தலைவர் எழில்ராஜா, செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் புரணாங்குப்பம் கிராம முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள், பெண்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வாங்கி வாடா கீழே ஊத்துறா உப்புசாமி திண்டிவனம் அடுத்த ரட்டனை பேருந்து நிறுத்தம் அருகே இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் பாஜக மைய அரசு நடத்தி வரும் வாக்கு திருட்டிற்கு எதிராக விழிப்புணர்வு வடக்கு மாவட்டம் மயிலம் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இதில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மாநில செயல் தலைவரும் கடலூர் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினருமான டாக்டர் விஷ்ணு பிரசாத் கலந்து கொண்டார். நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் ரமேஷ் தலைமை தாங்கினார். மாநில பொதுக்குழு உறுப்பினர் கண்ணன், திண்டிவனம் நகர கமிட்டி தலைவர் விநாயகம், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினர் கிருஷ்ணதாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மயிலம் வட்டார தலைவர் செல்வம், நகர கமிட்டி தலைவர் சூரியமூர்த்தி குமார், வட்டார தலைவர்கள் இளவழகன், புவனேஸ்வரன், சக்திவேல், காத்தவராயன், இருதயராஜ், பாபு, வட்டார துணைத் தலைவர்கள் சுரேஷ் பாபு, விநாயகம், லட்சுமி, காளியம்மாள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மயிலம் தொகுதிக்குட்பட்ட பட்டணம் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் மேல்பாக்கம், ஊரல், கிராண்டிபுரம், நெய்க்குப்பி, பட்டணம், வெண்ணிமணியாத்தூர் ஆகிய கிராமப்புற பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் மகளிர் உரிமை தொகை, கலைஞர் காப்பீட்டு அட்டை, ஆதார் புதுப்பித்தல், மருத்துவ பரிசோதனைகள், வேளாண் துறை சார்ந்த கோரிக்கைகள், பட்டா மாற்றம், மின் இணைப்பு மாற்றம், குடும்ப அட்டை பெயர் சேர்த்தல், நீக்கல் உள்ளிட்ட அரசு சார்ந்த அனைத்து துறைகளிலும் பொதுமக்களின் குறைகளை மனுக்களாக பெறப்பட்டது. முகாமில் மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணகுமார் வரவேற்றார். வளப்பூர் ஒன்றிய குழு தலைவர் பாங்கை சொக்கலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி, மாநில தீர்மான குழு உறுப்பினர் செஞ்சி சிவா, ஒன்றிய செயலாளர் ராஜாராம் ஆகியோர் முகாம் குறித்து விளக்கி பேசினர். முகாமில் ஒன்றிய கவுன்சிலர்கள் அண்ணாதுரை, விஜயபாஸ்கர், சுப்புலட்சுமி, ஊராட்சி மன்ற தலைவர்கள் அன்பு, சேகர், சுதா, காளி, ஆறுமுகமூர்த்தி, அன்பழகன், அமைத்தலைவர் அமராவதி, திருஞான சம்பந்தம், சுப்பிரமணி, காளி, மாரிமுத்து, குமார், ஹேமநாத், காங்கிரஸ் கட்சி கார்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் மிட்டா மண்டகப்பட்டு கூற்றோடு பகுதியில் தனியார் திருமண நிலையத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கண்டமங்கலம் தெற்கு ஒன்றியத்தின் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கண்டமங்கலம் தெற்கு ஒன்றியம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த முகாமிற்கு தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி முன்னிலை வகித்தார். விழுப்புரம் மாவட்ட தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர் பாலமுருகன், விழுப்புரம் மண்டல தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் ராதாகிருஷ்ணன் சிறப்பு அழைப்பாளராக பங்கு பெற்று பொதுமக்களிடம் எப்படி அணுக வேண்டும், நடக்கும் திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் வாக்குறுதிகளை, ஆட்சியின் செயல்பாடுகளையும், சூழலும், சக்கர வடிவ மற்றும் சுரண்டல் அட்டை ஆகிய 2 வடிவங்களில் பொதுமக்களிடமும் கட்சி பொறுப்பாளர்களுக்கு அறிமுகப்படுத்தினர். இது மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி தேர்தல் வாக்குறுதிகளை நினைவு கூர்ந்தல் மட்டுமே. அது தவிர பெண்களுக்கும் மக்களுக்கும் இழக்கப்படும் அநீதிகளையும் சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடுகளையும் மக்களுக்கு எப்படி புரிய வைக்க வேண்டும் என்று தெளிவாக விளக்கம் அளித்தனர். கூட்டத்திற்கு அனைத்து நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு மண்டகப்பட்டு கிளைக்கழக செயலாளர் செல்வம் மற்றும் கழக நிர்வாகிகள் செய்திருந்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தின் உள்ள பல்வேறு தொகுதிகளில் அரசியல் கட்சியினர், தொண்டு நிறுவனத்தினர், சமூக ஆர்வலர்கள் பொதுமக்களுக்கு தீபாவளி பரிசு வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் மணவெளி தொகுதிக்குட்பட்ட பூரணாங்குப்பம் பகுதியில் PR ட்ரஸ்ட் நிறுவனமும் சமூக ஆர்வலருமான ராமு தொகுதி முழுவதும் உள்ள பொதுமக்களுக்கு தீபாவளி பரிசு பொருட்களை வழங்க முடிவு செய்து முதன்முதலாக பூரணாங்குப்பம் கிராமத்தில் வீடு வீடாக சென்று தீபாவளி பரிசாக ஹாட்பாக்ஸ் மற்றும் சர்க்கரை ஆகியவற்றை வழங்கி தீபாவளி பரிசு வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தொகுதி முழுவதும் உள்ள சுமார் 13,000 குடும்பங்களுக்கு தீபாவளி பரிசு வழங்கப்படும் என தெரிவித்தார். விழுப்புரம் மரக்காணம் அருகே உள்ள எக்கியர்குப்பம் மீனவ கிராமத்தை சேர்ந்தவர் ஆனந்தராஜ். இவரின் மகள் 2ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் இவர் வீட்டில் எதிரே உள்ள 2 சகோதரர்கள் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளனர். இதுகுறித்து சிறுமி பெற்றோர்களிடம் தெரிவிக்க அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் இதுகுறித்து கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் காவல் ஆய்வாளர் முத்துலட்சுமி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த அதே பகுதியை சேர்ந்த ராகவன் மற்றும் கிரி ஆகிய இருவரையும் போக்சோ வழக்கின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் மரக்காணம் அருகே சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் சகோதரர்கள் கைது செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.